تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم، فضل بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا لم يهاجروا ما لكم من ولايتهم حتى يهاجروا. துணின்றி வான்படைத்த தூய வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அடுத்த போற்றவன் மக்கத்து ராஜாவா மதினத்து ரோஜாவா எம்பெருமான்களின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே சற்றும் சருகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாத வற்றாத கருணை நின்று நிலவட்டுமாக. இன்றைய ஹிஜ்ரி 1448 ஆண்டாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய புத்தாண்டு எதை அடிப்படையாக வைத்து கொண்டாட வேண்டும் என்று, எதை அடிப்படையாக வைத்து எடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்த பொழுது, அறிவின் சிகரம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரகாரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்துக் கொள்ளும் என்பதாக சொன்னார்கள். ஹிஜ்ரத் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபிமார்களை எல்லாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு ஹிதாயத்திற்காகவும் மார்க்க பணி செய்வதற்காகவும் அவர்களை அனுப்பி வைப்பான். அப்பொழுது அந்த மக்கள்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் எதுவும் செய்யுமா? அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலோ, அவர்களுக்கு நோயினை கொடுத்தாலோ, அல்லாஹ் தஆலா இரண்டு காரியத்தில் ஒன்றை செய்து விடுவான். ஒன்றே அந்த மக்களை அழித்து விடுவான். இல்லை என்றால் மற்றொன்று அந்த நபிமாரை வேறொரு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்ய வைத்து விடுவான். இது போன்றுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். இது போன்ற பல நபிமார்களுடைய சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். சில நபிமார்களை அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்ய வைத்திருக்கான். அதில் உள்ளவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கா நகரம் மிகவும் ஒரு கடுமையாக எதிர்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தெரிவித்தது. மிகவும் நோய்வினை கொடுத்தார்கள், தொல்லைகள் கொடுத்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்பதாக தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அங்கு என்ன நடந்திருந்தது என்பது நமக்கு தெரியும். தாயிஃபிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக தெரியவில்லை. பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய முடிவு செய்தார்கள். ஹிஜ்ரத் என்று சொன்னால் குடிபெயர்தல். தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய ஊரையும் விட்டு வேறொரு நாட்டிற்கு, வேறொரு ஊரிற்கு குடிபெயர்தல் என்பதாக சொல்லப்படும். இந்த ஹிஜ்ரத் இல்லை என்றால் நம்முடைய மார்க்கம் என்பது ஒரு தத்துவமாக தான் இருந்திருக்கும். மார்க்கத்தில் இப்படி ஒரு கருத்து இருந்திருக்கிறது, அப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்பதாக தான் இருக்கும். இந்த ஹிஜ்ரத்தின் மூலியமாகத்தான் மார்க்கம் ஒரு நடைமுறையாக வந்துள்ளது. ஹிஜ்ரத்தை தொடர்ந்து மக்கா நகரத்திற்கு முன்னால் கூஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மஸ்ஜிதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார்கள். அடிக்கல் நாட்டும் பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகிறார், அவ்வளவு யௌமின் என்பதாக கூறுகிறார். இதுதான் உங்களுக்கு ஆரம்ப நாள் என்பதாக கூறுகிறான். இதுதான் உங்களுடைய ஈமானுக்கு வெற்றியையும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் செழிப்பாகவும் உள்ள ஆரம்ப நாள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பதாக சொல்கின்றான். இந்த இதற்கு நாம் கண்ணை மூடிட்டு சொல்லிவிடலாம், இது மதீனாவில் தான் இறங்கி இருக்கிறது என்பதாக சொல்லலாம். அல்லாஹ் தஆலா மக்காவில் இறக்கி இருந்தால் யா அய்யுஹன்னாஸ் என்பதாக தான் அல்லாஹ் சொல்லுவான். ஓ மனிதர்களே, ஜனங்களே என்பதாக தான் சொல்லுவான். மதீனாவில் இறங்கியது தான் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே என்பதாக சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பத்ரை பற்றி சொல்லும் பொழுது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நாள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, உங்களுக்கு எப்படி ஃபாரூக் என்று பெயர் வந்தது என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டில் ரகசியமாக இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான்
என்னுடைய வாளை உருவிக்கொண்டு நம் உடலிலும் வலிமையாக இருக்கிறோம். மக்கள் எல்லாம் நம்மை பார்த்தால் நடுங்குகிறார்கள். நாம் இன்று போய் அவர்களை ஒரு பயம் காட்டுவோம் என்பதாக நான் சென்றேன். அப்பொழுது நான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற சாதாரண சஹாபாக்கள் எல்லாம் என்னை பார்த்து நகன்று விட்டார்கள். வீட்டுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டினவுடன் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், வந்ததை பார்த்தால் உமரை போன்று இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நவலுங்கள், அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். கதவை திறக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர் முன்னால் வந்து நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பிடிக்கிறார்கள். பிடித்தவுடன் உமர் ரலியல்லாஹு உமரே, உங்களுக்கு இன்னும் திருந்துவதற்கு நேரம் வரவில்லையா, வாய்ப்பு கிடைக்கவில்லையா என்பதாக கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்தில் ஈமான் ஊடுருவ ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா அல்லது அசத்தியத்தில் இருக்கிறோமா என்பதாக கேட்கிறார்கள். உண்மையில் இருக்கிறோமா இல்லை பொய்யில் இருக்கிறோமா என்பதாக கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமரே, நாம் கட்டாயமாக உண்மையில் தான் இருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது எதற்கு நாம் ரகசியமாக இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், வாங்கள் பகிரங்கமாக பரப்புவோம் என்பதாக 2 சிங்கங்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பகிரங்கமாக இஸ்லாத்தை பரப்புவதற்காக அனைவரையும் மக்காவிற்கு தொழுகைக்காக அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது மக்காவில் போய் அவர்கள் தொழுதார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள், உமரே, உங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஃபாரூக் என்ற பெயர். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெயரை எனக்கு வைத்தார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து செல்லும் பொழுது தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு சென்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஹிஜ்ரத் செய்யவில்லை. அவர்களும் சஹாபியத்தான பெண் மக்களும் சஹாபாவான ஆண்களும் தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்பொழுது இதில் ஒவ்வொருவருக்கு ஹிஜ்ரத்திற்கும் ஒரு தனி வரலாறு இருக்கிறது. அதில் யாரை சொல்வது என்று தெரியும். அதில் ஒருவர் தான் ஆரம்ப முஹாஜிரான முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்லும் முன்னாலே இவர் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிற்கு சென்று அங்கு உள்ள அத்துணை நபர்களையும் அவர்கள் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு வீட்டில் கூட இஸ்லாம் இல்லாத வீடில்லை. அனைவர் வீட்டிலும் ஈமானை ஏற்றுவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் செய்தி தெரியவுடன் அத்தனை மக்களையும் ஊருடைய வாசலிற்கு அழைத்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஆல் பத்ரு அலைனா என்பதாக அவர்களை கவிப்பாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அத்துணை வாச திரவியத்திற்கும் சொந்தக்காரர் அவர்கள்தான். அவர்களிடத்தில் இல்லாத வாசனை திரவமே இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி இருந்தும் உஹது போரிலே ஷஹீதாகி கிடந்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழ வைத்த ஒரு நபர் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அவர்களுடைய கஃபனை வைத்து தலையை மூடுகிறார்கள், கால் தெரிகிறது, காலை மூடுகிறார்கள், தலை தெரிகிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மூடிவிட்டு காலிற்கு ஏதாவது இலைதலையில் எடுத்து வைத்து அவர்களே அடக்கம் செய்து விடுகிறார்கள். அதுபோல முஹாஜிர்களிலே பெரும் சொத்து உடையவர் ஒருவர் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள் தான் ஸுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் மக்காவாசிகளுக்கு மாட்டிக்கொண்ட பொழுது, நான் என்னுடைய சொத்து எல்லாத்தையும் தந்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், நான் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பதாக தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்துவிட்டார்கள். இந்த ஹிஜ்ரத்தில் 4 கலிஃபாக்களும் இருந்தார்கள்.
ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூடயே சென்றார்கள். சித்திகுல் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை பரப்பிய பொழுது, ரகசியமாக இஸ்லாத்தை பரப்பிய போது பகிரங்கமாக இஸ்லாத்தை பரப்பி ஹிஜ்ரத் செய்தார்கள். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லும் முன்னாலே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அபிஷினியாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய அனுப்பிவிட்டார்கள். நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது தன்னுடைய அமானிதத்தை எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு, அலியே, நாளை நீங்கள் அங்கு ஹிஜ்ரத்திற்கு வந்து சேருங்கள், இதையெல்லாம் மக்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு விட்டு அவர்கள் சென்றுட்டார். அதே போன்று நாளை மறுநாள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து அங்கு மதீனாவிற்கு சென்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு பெண்ணை பற்றி, ஹிஜ்ரத் செய்த ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறான். இது உம்மு குல்சூம் பின் உக்பத் இப்னு அபூ முய்த் என்ற ஒரு பெண். அப்பொழுது எல்லாம் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது எல்லாம் கூட்டம் கூட்டமாக இல்லாட்டி வாகனத்தின் மூலியமாக ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி நடந்து அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்தின் ஒரு காரணத்திற்காகத்தான் நான் மக்காவில் முஹாஜிராக பிறந்தேன், இல்லை என்றால் நான் மதீனாவில் ஒரு அன்சாரியாகத்தான் பிறந்திருப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே துறையை உரையை முடித்துக் கொள்ளிய வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.